உள்ள யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்ததாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று உங்களோட மத்தியில் தேவனுடைய வார்த்தையும் பேசும்படியாக, அவருடைய பிறப்பு குறித்து உங்களோட மத்தியில் பேசும்படியாக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஒரு சந்தோஷமான ஒரு நேரத்தில் கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் என்றாலே அநேக காரியங்கள், இயேசு பிறந்தார், அவருடைய பிறப்பு குறித்து உலகம் முழுவதும் அவருடைய பிறப்பு குறித்து இன்னைக்கு கொண்டாட ஒரு நாட்களாக இருக்கிறது. இன்னைக்கு உண்மையாக அவர் பிறந்தார், இந்த உலகத்துக்கு இரட்சகராய் வந்தார், வந்து எல்லாத்தையும் அவர் உலகத்தில் அவர் செய்து நல்ல ஒரு நற்செய்தியை, நல்ல ஒரு காரியத்தையும் கொடுத்து அவர் போனவராக இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 30-31 வரைக்கும் நம்ம வாசிப்போம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, முதல் ஒரு செய்தி வருகிறது. அந்த இடத்துல என்ன வருகிறது என்று பார்க்கும்போது, மரியாளிடத்துல கேப்ரியல் தூதன் அவர் இறங்கக்கூடியவராக இருக்கிறார். இறங்கி மரியாளோடு கூட பேசுகிறார். மகளே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று நீ பேரை இடுவாய் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இயேசு கிறிஸ்தர் பிறக்கிறதுக்கு முன்பாக அவருடைய பேர் அங்க சூட்டப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. அப்ப பாருங்க, வேத வசனம் நம்மளுக்கு அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. முதல் செய்தியை நம்மளுக்கு கொடுக்குது என்றால் பயப்படாத என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, வானத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்து ஒரு நற்செய்தியை அந்த இடத்துல அந்த பிறப்பு குறித்து அவர் சொல்லக்கூடிய காரியமா இருக்கு. இன்றைக்கு ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ்ல கூட நான் உங்களோடு மத்தியில நான் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். இன்னைக்கு இந்த நாட்கள்ல கூட ஒருவேளை நம்மளுக்கு ஒரு பயத்தின் காரியம் நம்மளை கிரியை செய்து கொண்டிருக்கலாம், இல்ல நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க பயப்படாதீங்க. தேவன் சொல்றார், உங்களை கண்டு பயப்படாதீங்க என்றார். ஆனா வேத வசனம் நமக்கு அருமையாக சொல்லப்பட்டுகிறது, நம்ம பயப்படாம நம்ம இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, தேவன் வந்து நம்மளுக்கு வந்து பயத்தின் ஆவியை கர்த்தர் கொடுக்கலையாம். பயத்தின் ஆவி கொடுக்கல, நம்மளுக்கு தெளிந்த புத்தியும் தெளிந்த ஒரு ஆவியும் கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காராம், கொடுத்திருக்கிறாராம். 2 தீமோத்தேயு 1ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பாருங்க, இதுல சொல்லப்பட்டிருக்கு, பயத்தின் ஆவியை வந்து தேவன் நம்மளுக்கு கொடுக்கலையாம். பயத்தின் ஆவியை தேவன் நம்மளுக்கு கொடுக்கல. அப்ப அந்த இடத்துல அந்த நற்செய்தி அந்த இடத்துல கொண்டு வருகிற காரியம் என்னென்றால், மகளே, நீ பயப்படாத என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டுகிறது. அப்போ இந்த பயத்தின் ஆவி நம்மளுக்கு கொடுக்கல, நம்மளுக்கு ஆண்டவர் வந்து நல்ல ஒரு தைரியத்தையும் தெளிந்த புத்தியும் தெளிந்த ஒரு காரியத்தையும் தேவன் நம்மளுக்கு கொடுத்தவராக இருக்கிறார். இந்த வருஷம் ஒருவேளை நீங்க பயத்தோடு இருக்கலாம், ஒருவேளை நடக்கத்தோடு உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். எதை குறித்து, உங்களுடைய பிள்ளை குறித்து நீங்க பயந்துருக்கலாம், உங்களுடைய வேலை குறித்து நீங்க பயந்துருக்கலாம். அடுத்த வருஷம் நம்ம என்ன செய்வோம், இந்த வருஷம் நம்ம இப்படி இருக்கோம் என்ற ஒரு பயத்துல நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தர் உனக்கு எல்லா நன்மையான காரியத்தையும் நன்மையான எல்லாத்தையும் தேவன் உங்க குடும்பத்துக்கு தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த இடத்துல பார்க்கும்போது அப்ப இயேசு கிறிஸ்தர் அவர் வந்து இம்மானுவேல் நம்மளோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு பய சூழ்நிலை உங்களுக்குள்ள தாக்கப்பட்டு கொண்டிருந்தா, இன்னைக்கு தேவன் உங்களுக்கு இந்த நாள் இந்த நற்செய்தி நீங்க கேட்கும் போது உங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார், உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த செய்தியை நீங்க கேட்கும் போது உண்மையாக உங்களுடைய பயங்கள் எல்லாம் நீங்கி போகிறதா இருக்கு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதே போல பாருங்க, ஏசாயால ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 41ஆவது அதிகாரம் 10-14 வரைக்கும் நம்ம வாசிப்போம். அதுல எவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன்.
நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன். நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால், நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். உன்னை நான் தாங்குவேன் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பயப்படாத, திகையாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவன் நம்மளோடு கூட இருக்கும் போது, தேவன் நம்மளை நடத்தும் போது, நம்முடைய குடும்பத்தை தேவன் நடத்தும் போது நம்ம பயப்படுறதே தேவையில்லை. நம்முடைய குடும்பத்தை தேவன் நடத்துகிறார், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துகிறார், என்னை தேவன் நடத்துகிறார் என்ற அந்த தீர்மானத்தோடு இந்த பண்டிகையில நம்ம இருக்கும் போது அது நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இறங்கி வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு பயமாகிறதா இருக்கிறது. சில வேதனைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, சில பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், அந்த அந்த 10வது ஒரு தடவை வாசிங்க. 41:10. நீ பயப்படாதே, பாருங்க, அதுல சொல்லிட்டாரு, நீ பயப்படாத. தேவன் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன். நான் உன் தேவன். போதுங்க, நான் உன் தேவன். ஹல்லேலூயா. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். எதை குறித்து பயப்படாதீங்க, எதை குறித்து கலங்காதீங்க, எதை குறித்து யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் தேவன் செய்வார். ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு அற்புதத்தை உங்க வீட்டுக்குள்ள தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த மகிழ்ச்சியான நேரத்துல இயேசுவின் பிறப்பு குறித்து நீங்க செய்தியை கேட்கும் போது அந்த இம்மானுவேல் நம்மளோடு கூட இருக்கிறார். நீ பயப்படாத, திகையாத, உன் குடும்பத்தை நடத்தக்கூடியவர் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இரட்சகர் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வர வாசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். லூக்கான சுவிசேஷம் 12வது அதிகாரம், அதுல 30-31 வரைக்கும் வாசிப்போம். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே, பயப்படாதே, சிறுமந்தையே, சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கீழே அப்படியே வாசிங்க. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று, உங்களுக்குள்ள இருக்கிறத விற்று பிச்சை கொடுங்கள், பிச்சை கொடுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிறத விற்று என்ன பண்ணுங்க, பிச்சை கொடுன்ற இடத்துல சொல்லப்பட்டுகிறது. சிறுமந்தையே, நீ பயப்படாதே, ராஜ்யத்தை நான் உன் கையில கொடுக்கிறேன் என்றார். பாருங்க, தேவர் பயந்த உள்ளவர்களுக்குல, நீ பயப்படாத, இந்த ராஜ்யத்தையே நான் உனக்கு கொடுக்கிறேன், இந்த ராஜ்யத்தை உனக்கு நான் என்ன பண்ணுகிறேன், ஆசீர்வாதமாய் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டுகிறதா இருக்கிறது. இந்த நாள், இந்த ராஜ்யம், இந்த தேசத்தை நம்முடைய கைகள்ல தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆனா நம்முடைய அந்த கீழே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சிறுமந்தையே, நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறத விற்று பிச்சை கொடுங்க என்றார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ்ல கூட அநேக பேர்கள் நல்ல நல்ல உணவுகளை உழைப்பாங்க, நல்ல பிரியாணி, நல்ல சாப்பாடுகள், நல்ல எல்லாம் இருக்கும். ஆனா நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கும். ஆனா இந்த கிறிஸ்துமஸ்ல அவர் ரட்சகர் நம்மளுக்காக பிறந்து வந்தார். அவர் நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தவரா இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்தர் அவர் நம்மளுக்காக பரலோகத்திலேருந்தே விட்டு இறங்கி நம்மளுக்காக வந்தவர். அவர் தியாகமா, அவர் நம்மளுக்கு தியாகத்தை செய்து எல்லா காரியத்தையும் செய்து போனவரா இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ்ல 4 பேருக்கு நம்ம உதவி உள்ளவர்களா நம்ம இருக்கலாம். நம்ம ஒன்றி நல்ல பலகாரத்தை சாப்பிட்டு வீட்டில் நல்லா பிரியாணி செய்து நம்ம சாப்பிட்றது இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்கிறது 4 பேருக்கு உதவியா செய்யலாம், 4 குடும்பங்களுக்கு கொடுக்கலாம், ஊழியங்களுக்கு கொடுக்கலாம். எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கெல்லாம் நம்ம எடுத்துட்டு போய் கொடுக்கும் போது, இயேசுவோட பிறப்பை குறித்து நம்ம சொல்லும் போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தின் மேல பலமாக இறங்கி வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த கிறிஸ்துமஸ்ல நம்ம சாப்பிடுகிறோமோ இல்லையோ, நம்ம அநேக பேர்களுக்கு கொடுக்கிறவர்களாக நம்ம காரியங்கள் இருக்கு. இதை பாருங்க, இது அருமையா சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்குள்ள இருக்கிறத விற்று நீங்கள் பிச்சை கொடுங்க என்றார். அப்போ நமக்குள்ள என்ன இருக்கிறது, நமக்குள்ள என்ன இருக்கிறதோ அது நம்ம 4 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது, 4 பேருக்கு நல்ல துணி வாங்கி கொடுக்கும் போது, நல்ல காரியங்களை செய்யும் போது, அவருடைய பிறப்பு, இயேசு பிறந்தார் என்று சொல்லி அந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துதோடு கூட நம்ம சொல்லும் போது, கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கார். அப்போ சிறுமந்தையே, நீ பயப்படாத,
நீ அப்படி செய்யும் போது, நீ அந்த காரியங்களை நீ கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறான்னா, அந்த ராஜ்யத்தை நம்மளுடைய கைகள்ல கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மள கர்த்தர் பிளஸடாக, கர்த்தர் நம்மள ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்தவரா இருக்கிறார். இன்னொரு ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர்ல 1வது அதிகாரத்துல அதுல 2வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகலத்திலே நம்மள என்ன பண்ணுகிறாராம்? ஆசீர்வதித்திருக்கிறாராம். ஒன்றும் குறை வைக்கல. எல்லாம் சகல பரலோகத்தின் எல்லா ஆசீர்வாதத்திலும் உன்னை நான் நிரப்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம்? நம்ம எத்தனை குடும்பங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம்? எத்தனை குடும்பங்களுக்கு நம்ம கொடுக்கிறோம்? எத்தனை தேவ ராஜ்யத்தை நம்ம கட்டுகிறோம்? தேவ ஊழியங்களுக்கு நம்ம கொடுக்கிறோம்? ஹல்லேலூயா என்று நம்ம பார்க்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடக்கூடாது. அநேக ஏழை மக்களுக்காக, அநேக பிரஜாதி ஜனங்களுக்காகவும் நம்ம உதவி செய்யும் போது, நம்ம கொடுக்கும் போது நம்முடைய குடும்பங்களே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கார். தேவ ராஜ்யங்கள் கட்டப்படுகிறதா இருக்கிறது. தேவனுடைய வசனம் சொல்லு, இந்த ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்றார், நீ பயப்படாத என்றார். அல்லேலூயா. நம்ம கிட்ட என்ன இருக்கிறதோ அதுல நம்ம உண்மையா இருக்கும்போது, அதை செயல்படும் போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறாரு? ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ்ல கூட ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு நான் என்ன அடுத்த கட்டம் என்ன செய்யணும் என்ற வேதனையோடு, அடுத்த கட்டம் நான் என்ன பண்ணும் என்று ஒருவேளை கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து நன்மையான காரியங்களை செய்வார். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல உங்களை இயேசுவின் நாமத்துல நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறவனா இருக்கிறேன். உங்களுக்காக நான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லக்கூடியவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கண்டிப்பாக தேவன் உங்களை யாவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த வேதவாசனத்தை கூட தேவன் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அன்பின் தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த கிறிஸ்துமஸ் நாளன்று தேவனே செய்தி கொடுக்கவும் வார்த்தைகளை பேசவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. யாவரையும் எல்லா குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது நான் செபிக்கிறையா. உங்களுடைய தூய கர்த்தர் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.